ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 26/6/2026 சாக்கர முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, இந்த உலகத்தில் ஒரு பாபாவை தவிர வேறு யாராலையும் சுயநலம் இல்லாமல் சேவை பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்குமே அதுக்கான பலன் உண்டு. ஆனால் பாபா செய்கிற எந்த சேவைக்கும் பலன் கிடையாது, அவர் அனுபவிக்கிறது கிடையாது. நாராயணனாக நம்மளை மாற்றக்கூடிய சேவை செய்கிறாரு, ஆனால் அவருக்கு எந்த பலனும் கிடையாது. இது எவ்வளோ பெரிய விஷயம்! அதனால தான் அன்பே சிவம்னு சொல்கிறோம். கேள்வி: நாடகத்தின்படி எந்த விஷயம் 100% நிச்சயமானது? அந்த குஷி குழந்தைங்களுக்கு இருக்கணும். பதில்: புது ராஜ்யம் ஸ்தாபனை ஆகியே தீரும். இது நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. ஸோ அந்த ராஜ்யத்தை நமக்காக நாம் பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி, அதாவது ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செஞ்சுட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இந்த பழைய உலகத்தின் விநாசமும் நடந்தே தீரும். அதனால் குழந்தைங்க, நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி உங்களுக்கு பலனாக கிடைக்கும் அப்படிங்கிற குஷி இருக்கணும். ஸோ அப்போ பழைய உலகம் விநாசம் ஆகிறதுல நமக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னா, பழைய உலகத்தை அதிலேருந்து புத்தியை நீக்கிறோம். எல்லையற்ற வைராக்கியம் இல்லையா? ராவணன் இங்கே பாரு, இங்கே பாரு, இதை கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்ட்டு இயேசுக்கிட்ட சொன்ன மாதிரி சொல்லுவோம். அப்பால போ சாத்தானே தள்ளிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்? கண்டிப்பாக இது அழிஞ்சிடும்னு தெரியும். ஸோ அப்போ இதன் மீது பற்று வைக்காததே உங்களுக்கு உலக அழிவின் போது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். நல்ல வேலை இது மேலே பற்று வைக்கலை அப்படின்ட்டு. ஏன்னா இது அழிஞ்சே தீரும், நம்மளுடைய ராஜ்யம் வந்தே தீரும். அதற்காகத்தான் நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ அந்த ராஜ்யத்தை அடைவதற்காக தான் இந்த கலியுகத்தை நாம் எட்டி உதைக்கிறோம் புத்தியினால். பாடல்: உங்களை அடைந்து நாங்கள் உலகை அடைந்தோம். ஸோ ஒட்டுமொத்த உலகத்தையும் நாம் அடையிறதுக்கு காரணம் பாபாவை அடைஞ்சது தான். ஓம் சாந்தி. குழந்தைங்க என்ன சொல்கிறாங்களோ அதே தான் பாபாவும் சொல்கிறார். பாபா, நாங்கள் உங்களை அடைஞ்சு சொர்க்கத்திற்கு எஜமானராகிறோன்னு குழந்தைங்க சொல்கிறோம். பாபா சொல்கிறார், மன்மனாபாவ. விஷயம் ஒன்று தான். இல்லை, என் நினைவிலே இருப்பதன் மூலமாக நீங்கள் உலக ராஜ்யத்தை அடையிறீங்க. ஸோ பிரம்மகுமார் குமாரிகளுக்கு இந்த சத்சங்கத்துக்கு போகிறதுனால என்ன கிடைக்கிது அப்படின்னு மனிதர்கள் உங்ககிட்ட கேட்பாங்க. என்ன டெய்லி என்னமோ ஸ்கூலுக்கு போகிற மாதிரி, டியூஷன் போகிற மாதிரி கிளம்பிடுறீங்க நோட்டு புக்கு எடுத்துகிட்டு அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சொல்லுங்கள், நாங்கள் பாப்தாதா மூலமாக உலகத்துக்கே எஜமானராகிறோம் அப்படின்னு சொல்லுங்கள். எங்களை தவிர வேறு யாரும் உலகத்தின் எஜமானராக முடியாது. இந்த உலகத்தின் எஜமானர் இந்த லக்ஷ்மி நாராயணன் தானே. ஸோ அப்படி நாம் ஆகிறோம் லக்ஷ்மி நாராயணனாக. இன்னும் கேட்டிங்கன்னா, எங்களை ஆக்கிற சிவபாபா கூட உலகத்தின் எஜமானர் ஆக முடியாது. குழந்தைகளாக நாம் தான் உலகத்தின் எஜமானர் ஆகிறோம். நம்முடைய தந்தை உலகத்தின் எஜமானர் ஆகிறது கிடையாது. ஆனால் தான் இந்த மாதிரி சுயநலமற்ற சேவை செய்யக்கூடியவங்க வேறு யாருமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க செய்கிற காரியத்திற்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கிது. பக்தி மார்க்கத்தில் ஏதோ ஒரு தானம் புண்ணியம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாதிரி சோஷியல் சர்வீஸ்னு பண்ணுறாங்க இல்லையா, அதற்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி அரசு ஊழியர்கள் சோஷியல் சர்வீஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கும். மொத்தத்தில் எல்லாருக்குமே பலன் கிடைச்சிடுது. ஆனால் நான் ஒருவன் தான் சுயநலமற்ற சேவை செய்கிறேன்னு பாபா சொல்கிறார்.
குழந்தைங்களை உலகத்துக்கே எஜமானராக ஆக்கிறேன். ஆனால் நான் ஆகிறது கிடையாது. குழந்தைங்களை அப்போ பாருங்கள், பாபாவுக்கு நாம் கொடுக்குற ஒரே சந்தோஷம், அப்படி உலகத்துக்கு எஜமானராக ஆகிறதுக்கு நான் முழு தகுதி அடைஞ்சிருக்கிறேன் நிரூபிக்கிறது தான். ஏன்னா நம்ம சொர்க்கத்தில் சுகமாக இருப்பதை பார்ப்பதற்கு பாபா வரப்போகிறது கிடையாது. நம்மளை சுகமிக்கவர்களாக ஆக்கிட்டு, சுகதாமத்தின் எஜமானர்களாக ஆக்கிட்டு 21 பிறவிக்கு நமக்கு சுகத்தை கொடுத்துட்டு பாபா நிர்வாண தாமத்தில் வானப்பிரஸ்தத்தில் போய் உட்காந்துக்கிறார். வானப்பிரஸ்தம் அப்படின்னு மூலவதனத்தை தான் சொல்வோம். ஸோ வானப்பிரஸ்தம்ன்றதே மூலவதனத்தை தான் சொல்கிறோம். மனிதர்கள் வானப்பிரஸ்தம் அடையிறாங்க. அது வயோதிக ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. 60 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு சத்சங்கம் இந்த மாதிரி விஷயத்தில் போய் கலந்துக்குவாங்க. ஏன்னா அந்த குரு முக்திக்கான வழி கொடுப்பாருன்னு அவரை ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை எந்த மனுஷனும் ஒருபோதும் கொடுக்க முடியாது. யாருக்கும் அவங்க சத்கதியும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க தனக்கே கூட சத்கதி கொடுத்துக்க முடியாது. தனக்கு கொடுக்க முடிஞ்சால் தானே பிறகு மற்றவங்களுக்கும் கொடுக்க முடியும். ஆனால் பாபா வரதே பரந்தாமத்தில் இருந்து தான். அவருடைய வசிப்பிடமே அதுதான். ஸோ அப்போ அவர் தான் நம்மளை அங்கே அழைச்சிட்டு போக முடியும். நீங்களும் அங்கே வசிக்கக்கூடியவங்க தான். ஆனால் இந்த கர்மக்ஷேத்திரத்தில் நடிப்பு நடிக்கிறதுக்காக உடம்பு எடுத்துருக்குறீங்க. பாபா கூட சொர்க்கத்தின் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கும் பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்காக ஒரு முறை இங்கே வர வேண்டி இருக்குது. ஸ்தாபனை பண்ணுறதுக்காக வரார். அப்போ கண்டிப்பாக நரகமும் விநாசம் ஆகத்தான் வேண்டி இருக்குது. அதில் சொர்க்கம் ஸ்தாபனை ஆகுதுனால நரகம் அழிஞ்சு தான் ஆகணும். சிவபாபா பிரம்மா மூலமாக ஆதிசநாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறார். அதாவது நாம் மறுபடியும் மனுஷன்லேருந்து தேவதை ஆகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு 5000 வருஷத்துக்கு பிறகும் நாம் மறுபடியும் பிரம்மா மூலமாக சிவபாபாவுடைய குழந்தையாக ஆகிறோம். அதாவது பிராமணர் ஆகிறோம். எதுக்காக? மீண்டும் நம்முடைய ஆஸ்தியை அடையிறதுக்காக. ஸோ சிவபாபாவைத்தான் பதித்த பாவனர்னு சொல்கிறோம், ஞானம் நிறைந்தவர்னும் சொல்கிறோம், ஞான கடல்னும் சொல்கிறோம். யோகத்தை அதாவது நினைவை கற்பிக்கிறார். எப்படி பாபாவை நினைக்கணும். ஏன்னா நினைவின் மூலமாக தான் ஆத்மா தூய்மையாகுது. அதனால தான் அவரை பதித்த பாவனர்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஞானத்தை சொல்கிறதுனால தான் அவரை ஞான கடல்னும் சொல்கிறோம். ஆனாலும் அவர் நிராகாரமானவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது உடம்பு இல்லாமல் எப்படி புரிய வைக்க முடியும்? அதனால் பிரம்மா உடலை கடனாக எடுத்து மனிதன்லேருந்து தேவதையாக்கக்கூடிய ஞானத்தை நமக்கு கொடுக்கிறார். அதாவது தேவதா தர்மத்தை ஸ்தாபனை பண்ண வைக்கிறார். இப்போ அந்த தேவதா தர்மம் இல்லை, மறுபடியும் அதை உருவாக்கணும். அதனால் இப்போ மறுபடியும் ஆதிசநாதன தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செஞ்சு எல்லோரையும் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்றார். இல்லை, முதல்ல முக்தி தாமத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜீவன் முக்தி தாமத்துக்கு அதாவது சொர்க்கத்துக்கு வருவோம். பாரதம் மிக பழமையான கண்டம். ஸோ அப்போ உண்மையிலே பாரதத்துடைய மக்கள் தொகை தான் எல்லாரையும் விட அதிகமாக இருக்கணும். இப்போ அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்றதை எல்லோரும் உணர்கிறாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்தியர்களாக இருக்கிறாங்கன்றாங்க. இப்போ மக்கள் தொகை அதிகமாக இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் வர்றது கிடையாது. அப்போ ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் தான் எல்லாத்தையும் விட மிகவும் பெரியதாக இருக்கணும். 5000 வருடங்களாக அதோடைய வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இல்லை, கிறிஸ்தவர்களுடைய வளர்ச்சி 2000 வருடம்தான்.
முஸ்லீம்களோட வளர்ச்சி 1400 வருடம் தான். ஆனால் தேவதைகளுடைய வளர்ச்சி 5000 வருஷம் இருக்குதுன்னா எவ்வளோ இருக்கணும்? ஸோ அதனால தான் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்தியர்களை வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மற்றவங்க வர்றதே, அதாவது மற்ற தர்மத்தினர் வர்றதே 2500 வருடத்துக்கு பிறகு தான் வராங்க. ஸோ அப்போ அந்த முக்கியமான தர்மத்தில் இஸ்லாமிய தர்மம் அடுத்தது தான் வருது இல்லையா? அப்போ அதோடைய மக்கள் தொகை கம்மியாக தானே இருக்கணும். அதுக்கு பிறகு தான் பௌத்த தர்மத்தினர் வராங்க. அப்போ அதை விட புத்த தர்மத்தினர் இன்னும் கம்மியாக இருக்கணும். ஸோ இஸ்லாமியர்களாக இருந்தாலும் சரி, புத்த மதத்தினராக இருந்தாலும் சரி, முதல்ல வரும்போது சதப்பிரதானமாக தான் இருப்பாங்க. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தம பிரதானமாக ஆகிடுவாங்க. ஸோ இதுவும் கணக்கு இருக்குது. ஸோ இந்த ஞானத்தில் நல்ல ஈடுபாடு உள்ள புத்திசாலியான குழந்தைங்க இதை பற்றிலாம் சிந்தித்து பார்க்கணும். இன்றைக்கி எல்லோரையும் விட சீனர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னு எழுதுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சிருஷ்டி சக்கரத்துடைய ஞானம் கிடையாது. அதனால் அவங்களுக்கு புரியலை. அதுவும் கரெக்டு தான் இல்லையா? வெளிநாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் சீனர்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. சீனர்கள், இந்தியர்கள். இந்த அனைத்து ரகசியங்களும் குழந்தைகளாகியும் உங்கள் புத்தியில் இருக்குது. எழுத படிக்க தெரிஞ்சவங்களுக்கு இதை நீங்கள் விரிவாக புரிய வைக்கணும். தேவி தேவதா தர்மத்தவர்களுக்கு 5000 வருடங்கள் ஆகுது இந்த பூமியில் அவங்களுடைய வளர்ச்சி. ஸோ அப்போ அவங்களுடைய எண்ணிக்கை தானே அதிகமாக இருக்கணும். ஆனால் தேவி தேவதா தர்மத்தவர்கள் மற்ற தர்மங்களில் மாறி போயிடுறாங்க. இப்போ 5000 வருஷங்களாக தேவி தேவதா தர்மத்தினர் இந்த பூமியில் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய எண்ணிக்கை தானே அதிகமாக இருக்கணும். ஏன் இல்லை? ஏன்னா அவங்க இப்போ மற்ற தர்மங்களில் மாறி போயிருக்கிறாங்க. ஸோ அவங்க திரும்ப வந்துடுவாங்கன்னு பாபா சொல்கிறார். முதல்ல நிறைய பேர் முஸ்லீம்களாக ஆனாங்க. அப்போ பாருங்களாம், மற்ற தர்மத்தினருக்கு இப்போ உதாரணத்துக்கு முஸ்லீம் மதத்தில் நிறைய தேவதை தர்மத்தினர் அப்படியே பிரிஞ்சு இங்கே வராங்கன்னும் போது அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக்காக இருக்கும். ஆனால் நம்ம தர்மத்தை சார்ந்தவர்கள் தான் வராங்க, அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனால் ஒரு விதத்தில் அப்படி வர்றது அவங்களுக்கு இங்கே என்ன தான் சொல்கிறாங்கன்னு கேட்கணுன்னு தோணும். ஏன்னா இந்த ஞானம் அவங்களுக்கு போய் சேரணும் இல்லையா? ஸோ முதல்ல நிறைய பேர் முஸ்லீம்களாக ஆனாங்க. பிறகு புத்த மதத்தை சார்ந்தவர்கள் கூட நிறைய பேர் ஆனாங்க, அதாவது கன்வெர்ட் ஆனாங்க. இங்கே கூட பௌத்த மதத்தினர் நிறைய பேர் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்களும் அதிக அளவில் இருக்கிறாங்க. தேவதா தர்மத்தின் பேரே இல்லை. ஒருவேளை நாம் பிராமண தர்மம்னு சொன்னால் கூட இந்துக்களின் வரிசையில் தான் போடுவாங்க. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் பிராமணர்களாகிய நம்ம மூலமாகத்தான் இப்போ ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது, ஸ்ரீமத் படி, பாபா கொடுக்குற ஸ்ரீமத் படி. ஸோ இந்த விழிப்புணர்வு இருக்கணும் இல்லையா? உலகத்திலே சிறந்த தர்மத்தை நாம் ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோன்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கே நமக்கு டைம் இல்லை. அதனால தான் இந்த உலகத்தின் விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்கன்றார். இங்கே தங்க சேர் கிடைச்சாலும் அது முள்ளு சேரு, எச்சரிக்கையாக இருங்க, அதில் போய் மாட்டிக்காதீங்கன்றார். அதாவது இங்கே இருக்கிற அரசியல் பதவி அதெல்லாம் இல்லை. சொர்க்கத்தை விட இங்கே சிறந்ததா? இங்கே எதுக்கு போய் மாட்டிக்கணும்? ஸோ தர்மத்துக்கு தான் மகிமை பாடப்படுது. இங்கே இருக்கிற மனிதர்கள் தங்களை இந்துக்களின் வரிசையில் சேர்த்துக்கிறாங்க. ஹிந்து அப்படிங்கிறது ஆரிய தர்மம், எல்லாத்தையும் விட பழமையானதுன்னு சொல்லுவாங்க. பாரதவாசிகள் முதல்ல ஆரியர்களாக இருந்தாங்க, மிகவும் செல்வந்தர்களாக இருந்தாங்க. இப்போ அதிலிருந்து விலகியவர்களாக ஆகிட்டாங்க. புத்திசாலித்தனம் எதுவும் கிடையாது. ஆரியர்கள்னாலே பாபா படித்தவர்கள்னு சொல்லுவார் இல்லை. இப்போ அதிலிருந்து விலகியவர்களாக ஆகிட்டாங்க.
அதனால தான் புத்திசாலித்தனமே இல்லாமல் போயிடுச்சு. யாருக்கு என்ன தோணுதோ அதை தர்மத்தின் பேராக வச்சிடுறாங்க. மரத்திலிருந்து சின்ன சின்ன இலைகள் கிளைகள் தோன்றுகின்றன. ஸோ புதுசாக ஒரு இலை வருதுன்னா அது பார்க்க வசீகரமாக தான் இருக்கும். அதான் பாபா சொல்றார். ஸோ புதிய கிளை உருவாகுதுன்னா அதுக்கு கொஞ்சம் மதிப்பு கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நம்ம பாபா கிட்டேருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ இப்படிப்பட்ட ஆஸ்தியை கொடுக்கக்கூடிய தந்தையை நாம் எவ்வளவு நினைவு பண்ணணும். ஏன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு தூய்மையாக ஆவீங்க, ஆஸ்தியும் கிடைக்கும், அதாவது உயர்ந்த பதவியும் கிடைக்கும் இல்லை. ஸோ பாபா நம்மளை இப்படி மாற்றுறாருனாலே அவரை நினைவு பண்ணணும். அப்படி நினைவு பண்ண நமக்கு ஆஸ்தியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, தூய்மையும் அதிகரிச்சுட்டே இருக்குது. லௌகீக தந்தைக்கிட்ட இருந்து செல்வத்தின் ஆஸ்தி கிடைக்கிது, கூடவே தூய்மை இழக்கிறதுக்கான ஆஸ்தியும் கிடைக்கிது இல்லையா. அவங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணி தூய்மை இழக்க வச்சுடுவாங்க. ஸோ அப்போ லௌகீக தந்தைக்கும் பரலௌகீக தந்தைக்கும் இடையில் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது இல்லை. லௌகீக தந்தையினால் தூய்மை இழக்கிறோம், பரலௌகீக தந்தையினால் தூய்மை அடைந்து சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடையிறோம். இப்போ இந்த சங்கமேகத்தில் லௌகீக தந்தை பரலௌகீக தந்தை இடையில் மூணாவதாக அலௌகீக தந்தை பிரம்மாவும் கிடைக்கிறார். ஸோ இந்த பிரம்மா பாபாவுக்கு 2 பக்கத்தில் இருந்தும் நிந்தனை கொடுக்கப்படுது. மற்றபடி சிவபாபாவுக்கு எதுவும் கஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த பிரம்மா பாருங்க, பாவம் எவ்வளோ நிந்தனைகள் அடைய வேண்டி இருக்குது. அதோடைய நினைவாக அவங்க கிருஷ்ணருக்கு நிந்தனை இருக்கிறதாக எழுதிட்டாங்க. உண்மையில் கிருஷ்ணருக்கு எந்த நிந்தனையும் ஏற்படலை. இடையில் சிக்கியவர் இவர் தான். ஸோ வழியில் போகும்போது பிராமணர் சிக்கிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது பிராமணர்களின் தந்தை பிரம்மாவைத்தான் குறிக்குது. ஸோ நிந்தனை வாங்கிறதுக்காகவே இவர் மாட்டிக்கிட்டார் அப்படிங்கிறார். ஸோ அதை பிரம்மா உடம்பு மூலமாகவே சொல்கிறார் சிவபாபா. அலௌகீக தந்தை தான் சகிச்சிக்க வேண்டி இருக்குது. சிவபாபா இவருக்குள்ளே பிரவேசமாகி தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சால் அப்படி நிந்தனை பண்ண மாட்டாங்க. ஏதோ பிரம்மா தான் சொல்கிறாருன்னு நினச்சி தானே பிரச்சனை. ஸோ தூய்மை அடையிறதுல தான் அடி வாங்குகிறாங்க. நான் எல்லோரையும் திரும்ப அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன்னு சிவபாபா சொல்கிறார். உங்கள் முன்னாடியே மரணம் நின்றுட்டு இருக்குது, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அப்போ போகிறதுக்கு ரெடியாக இருக்கணும் இல்லையா. ஸோ அதனால தான் ராமாயணத்தில் கூட யமதர்மன் வரும்போது நான் உங்களையே சிந்திச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? பரந்தாம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற சிந்தனையே இருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக விநாசம் நடக்கும். விநாசம் நடக்காமல் சுகமும் அமைதியும் எப்படி ஏற்படும்? ஸோ உலக யுத்தங்கள், இயற்கை சீற்றங்கள் எல்லாமே அதுக்கு உதவி செய்யுது, நமக்காக தான் உதவி செய்யுது. ஸோ ஏதாவது சண்டைலாம் நடந்துச்சுன்னா மனிதர்கள் அந்த சண்டை முடியணுன்றதுக்காக யாகம்லாம் உருவாக்குறாங்க. ஆனால் பிராமண குல பூஷ்ணர்களாகிய நமக்கு தான் தெரியும் விநாசம் கண்டிப்பாக நடந்தே தீரும்ட்டு. இல்லாட்டினா சொர்க்கத்தின் கதவுகள் எப்படி திறக்கும் இல்லையா. சொர்க்கவாசல் திருப்பிழா பெருமாள் கோயிலில் கொண்டாடுறாங்க இல்லையா. அப்போ அவங்க எப்படா பகவானை பார்ப்போம், பெருமாளை பார்ப்போம்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உலக அழிவு நடந்துகிட்ருக்கோம். ஆனால் நாம் சொர்க்கத்துக்கு போகணுன்ற அந்த இயக்கத்தில் இருப்போம். நாராயணன் ஆகணுன்ற இயக்கத்தில் அல்லது நாராயணனை பார்க்கணுன்ற இயக்கத்தில், உயிரோட்டமாக பார்க்கணுன்ற இயக்கத்தில் இருப்போம்.
மற்றபடி எல்லோரும் சொர்க்கத்துக்கு வர போகிறது கிடையாது. யார் இப்போ முயற்சி செய்கிறாங்களோ பாபாவுடைய வழிபடி அவங்க தான் சொர்க்கத்துக்கு வருவாங்க. மற்றவங்களாம் முக்தி தாமத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இது யாருக்கும் தெரியாததுனால தான் மரணத்தை கண்டு உலக அழிவை கண்டு பயப்படுறாங்க. அவ்வளோ பயப்படுறாங்க. ஐயோ என்ன ஆகிடுமோ அப்படின்ட்டு. அமைதிக்காக என்னென்ன பண்ணுறாங்க பாருங்கள். அதாவது யுத்தம் நின்றுடணும் அப்படிங்கிறதுக்காக மாநாடு நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அங்கங்கே மீட்டிங் நடந்துக்கிட்டே இருக்குது இல்லையா. ஆரம்பிச்சிடுறாங்க, ஆனால் அவங்களால முடிக்க முடியல. இப்போ ஈரான் அமெரிக்கா யுத்தம் வந்தது. இப்போ எப்படி முடிக்கிறதுனே தெரியல. அமெரிக்கா போய் இந்த நாட்டை பிடிக்குது, அந்த நாட்டை பிடிக்குது, ஒன்றும் வேலைக்கு ஆகலை. ஸோ பிராமணர்களாகிய நமக்கு மட்டும்தான் சுகதாமம் சாந்தி தாமம் இதன் மூலமாக தான் ஸ்தாபனை ஆகுதுன்னு தெரியும். ஏன்னா விநாசம் ஆகாமல் ஸ்தாபனை ஆக வாய்ப்பு கிடையாது. இப்போ நீங்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவராக இருக்கிறீங்க. 3வது கண்ணின் ஞானம் கிடைச்சிருக்குது. அமைதி எப்படி ஏற்படும்? சண்டை நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒற்றுமை வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் எல்லோரும் ஒரு தந்தையின் குழந்தைங்க, சகோதரன். அதனால் தந்தையின் ஒரே வழியை ஏற்போம் அப்படின்னா ஒற்றுமை ஏற்பட்டுடும். ஆனால் அவங்க அப்படி ஒரு தந்தையின் குழந்தைகள்னு உணர்றது கிடையாது. அந்த தந்தையின் வழிப்படி நடக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு தந்தையின் குழந்தையாக இருந்தால் தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கக்கூடாது. ஆனால் சொல்லிக்கிறாங்க சகோதரர்கள்னு மட்டும். உண்மையிலே சத்தியுகத்தில் தான் அப்படி இருந்துச்சு, ஒரு தந்தையின் குழந்தைங்க மாதிரி. அப்போ பாருங்களேன், சங்கமயுகத்தை கூட பாபா சொல்லலை. சங்கமயுகத்தை எவ்வளோ சமஸ்கார மோதல். இல்லை நேற்று கூட சொன்னார் பாபா, இந்த சென்டருக்கு போகாத அந்த சென்டருக்கு போகாதுன்னு எதுக்கு சொல்கிறீங்கன்ட்டு. அப்போ யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலான்றது சத்தியுகத்தில் தான் இருக்குன்றார். அங்கே யாருமே தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. அது சத்தியுகத்தின் விஷயம் ஆயிடுச்சு. இங்கே கலியுகமாக இருக்குது இல்லையா. கலியுகத்தில் சத்தியுகம் மாதிரி நடந்துக்கணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? சத்தியுகத்தில் தேவதைகள் இருந்தாங்க, அதனால் தெய்வீகமாக நடந்துக்கிட்டாங்க, ஒற்றுமையாக இருந்தாங்க. கலியுகத்தில் எல்லாம் அசுர குணம் கொண்டவர்களாக எல்லாம் இருக்கிறாங்க. சத்தியுகத்தில் தேவதைகள் இருக்கும்போது மற்ற ஆத்மாக்கள்லாம் எங்கே இருந்தாங்கன்னு மற்றவங்களுக்கு தெரியாது. எல்லோரும் முக்தி தாமத்தில் இருந்தாங்க. சத்தியுகத்தில் மட்டும்தான் ஒரே ராஜ்யம் இருக்கும், பிரிவினையே இருக்காது. அதனால் அங்கே சுகமும் அமைதியும் செல்வமும் எல்லாமே இருந்துச்சு. இன்னொருத்தருடைய சொத்தை அபகரிக்கணும், ராஜ்யத்தை அபகரிக்கணுன்ற எண்ணம் சத்தியுகத்தில் தான் இருக்காது. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வரிசைக்கிரமமாக முயற்சிக்கு ஏற்றாற் போல் இப்போ உங்கள் புத்தியில் இருக்குது. ஸோ நம்ம சத்தியுகத்தில் ராஜ்யம் செஞ்சோம், அங்கே சுகம் இருந்தது, அத்வைத தர்மம் இருந்தது இல்லையா, ஒரே தர்மம் இருந்தது. ஆனால் இந்த ஞானம் பிராமண குழந்தைகளை உங்களை தவிர யாருக்கும் கிடையாது. இந்த நேரத்தில் தான் நீங்கள் இந்த ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கிறீங்க. தந்தை உங்களை தான் தனக்கு சமமாக ஞானம் நிரம்பியவர்களாக ஆக்கிறார். ஸோ அதனால் தந்தையுடைய மகிமை என்னவோ அதுவாகவே நீங்களும் ஆகணும் இல்லை. அன்பு கடல், அமைதி கடல், ஞானக்கடல், இப்படியெல்லாம் நீங்களும் ஆகணும். ஆனால் திவ்ய திருஷ்டியின் சாவி மட்டும்தான் தந்தைக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. மற்ற அனைத்தையும் நம்மக்கிட்ட கொடுத்துட்டார் இல்லையா. அந்த சாட்சாத்காரம் காட்டுறது மட்டும் நமக்கு கொடுக்கலை, அது பாபா கிட்ட தான் இருக்குது. ஸோ அது ஒரு கடைசி நேரத்தில் இங்கே கடவுள் வந்திருக்காரு, அங்கே கடவுள் வந்திருக்காரு, இந்த சங்கர் பாட்டி இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ கடைசியில் அந்த காட்சி காட்டும் பொழுது தான் அவங்க ஏமாந்துருவாங்க. பாபா விட்டு போயிட்டுமே அப்படின்னு துடிப்பாங்க. அப்புறம் மற்ற தர்மத்தினருமே அப்போ தான் கடவுள் இங்கே தான் வந்திருக்காருன்னு ஏற்றுக்குவாங்க. பாபா சொல்லியிருக்கிறாரு,
பக்தி மார்க்கத்தில் நான் கடமை செய்ய வேண்டி இருக்குது, வேலை செய்ய வேண்டி இருக்குது. யார் யாருக்கு பூஜை செய்கிறாங்களோ அவங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறேன். இங்கேயும் கூட திவ்ய திருஷ்டியின் நடிப்பு நடக்குது. ஸோ அதே மாதிரி பாருங்கள், அங்கே யார் யாருக்கு பூஜை நடக்குதோ அவங்களுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுறேன். அதாவது இப்போ இயேசுவை ரொம்ப வழிபாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இயேசுடைய காட்சி கிடைக்கும். அவங்களுடைய மன விருப்பம் மெயினாக அதுவாக தான் இருக்குது. இது இல்லாமல் எல்லைக்குட்பட்ட ஆசைகள் அதையுமே நிறைவேற்றுறார். இங்கேயும் கூட திவ்ய திருஷ்டியின் நடிப்பு நடக்குது. அர்ஜுனன் விநாசத்தின் காட்சியை பார்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக விநாசமும் நடந்து தான் ஆகணும். விஷ்ணுபுரியும் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகியே தீரும். ஏன்னா அது முந்தைய கல்பத்தில் நடந்தது தான் மறுபடியும் நடக்கும் இல்லையா? ஸோ முந்தைய கல்பத்தில் பாபாவும் எப்படி புரிய வச்சாரோ அதே மாதிரி தான் இப்போவும் புரிய வைக்கிறார். பாபா நம்மளை மனிதனிலிருந்து தேவதையாக்குறார். தேவதையாகும் பொழுது அசுர சிருஷ்டியின் விநாசம் கண்டிப்பாக நடக்கும். நாலாபுரமும் ஐயோன்ற அவலக்குரல் கண்டிப்பாக ஒலிக்கும். ஸோ அப்போ புத்தியினால் புரிஞ்சிக்க முடியும் இல்லையா, சிருஷ்டியின் விநாசம் நடக்குது அப்படின்ட்டு. இயற்கையின் சீற்றம் கண்டிப்பாக நடக்க போகுது. ஸோ நடந்துகிட்டு இருக்கிறதையும் பார்க்குறோம். ஆயுதங்களின் மழையும் பொழிய போகுது. மழை பொழிய போகுதுன்றார். அப்படி தானே இப்போ அந்த யுத்தம் நடக்கிற இடத்துலலாம் அந்த ஏவுகணை மழை தானே பொழியுது. இவை அனைத்தின் விநாசம் ஏற்படும் போது சத்தியுகத்தின் ஸ்தாபனை ஏற்படும். ஸோ அது எல்லாமே இப்போ நடந்துகிட்டு இருக்கிறத நாம் பார்க்குறோம் இல்லையா? பாபா அப்போ சொன்னார், இப்போ அது மழை மாதிரி தான் அப்படியே நான்ஸ்டாப்பாக மிசைல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ இது எல்லாம் அழியும் பொழுது தான் சத்தியுகத்தின் ஸ்தாபனையும் ஏற்படும். ரெண்டும் அட் எ டைமில் நடந்துகிட்டு இருக்குது. பஞ்ச தத்துவங்களின் எரு கிடைச்சிடும் இல்லை? அந்த உலக அழிவின் பொழுது எவ்வளோ ரத்தம் ஓடும். ஸோ அதை தான் இந்த பூமிக்கு இயற்கையான எருவாக மாறுன்றார். பாருங்கள், இந்த பூமிக்கு எவ்வளவு எரு கிடைக்கிது. இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் இவை அனைத்தும் ஸ்வாகா ஆகிடும். ஸோ பாபா சொர்க்கத்தில் மண் அவ்வளோ வளமாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த உலக அழிவின் பொழுது மனித உடல்களும் இரத்தங்களும் எருவாக போகுதுன்றார். ஸோ இதனால தான் அங்கே வளமாக இருக்குது. ஸோ அந்த வளமெல்லாம் இப்போ தீர்ந்துடுச்சு. மறுபடியும் உரம் போடுற வேலை தான் நடக்குது. ஸோ இந்த ருத்ர ஞான யஜ்யத்தில் எல்லாமே ஸ்வாகா ஆக போகுது. பக்தி மார்க்கத்தில் பாருங்கள், ருத்ர யஜ்யத்தை எப்படி ஏற்பாடு பண்ணுறாங்க. சிவலிங்கத்தையும் சின்ன சின்ன சாலிகிராமத்தையும் நிறைய உருவாக்கி பூஜை பண்ணிவிட்டு பிறகு அழிச்சிடுறாங்க. பிறகு தினம் தினம் உருவாக்குறாங்க. பூஜை செஞ்சு பிறகு உடச்சிடுறாங்க. ஸோ இப்படி தான் ருத்ரயஜ்யம் உருவாக்குவாங்க போல இருக்குது. மண்ணிலே பண்ணுவாங்க போல இருக்குது. சிவலிங்கத்தையும் சாலிகிராமத்தையும் அப்புறம் அழிச்சிட்டு அதே மாதிரி தினம் தினம் உருவாக்குவாங்களாம். பூஜை செஞ்சு பிறகு உடச்சிட்றாங்க. சிவபாபாவோடு யாரெல்லாம் சேவை செஞ்சாங்களோ அவங்களுடைய நிலையையும் இப்படி ஆக்கிடுறாங்க இல்லை? சிவலிங்கத்தையும் உடைக்கிறாங்க, சாலிகிராமத்தையும் உடைக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ராவணனுடைய உருவத்தை உருவாக்கி எரிக்கிறாங்க. ஸோ எதிரியின் உருவத்தை உருவாக்கி ஓரிரு முறை தான் எரிப்பாங்க. வருஷமாக உருவாக்கி எரிப்பாங்க இல்லை? இப்போ ஒரு அரசியல் எதிரி பிடிக்கல அப்படின்னும்போது அந்த நேரம் என்ன பண்ணுறாங்களோ அப்போ பண்ணுவாங்க இல்லையா? வருஷம்லாம் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஒரு முறை மட்டும் அந்த மாதிரி உருவபொம்மையை உருவாக்கி செருப்பு மாலை போடுவாங்க, செருப்பால் அடிப்பாங்க, எரிப்பாங்க. இந்த மாதிரி தன்னுடைய கோபத்தை தணிச்சிக்குவாங்க. ஒரே முறை தான். ஆனால் ராவணனை அப்படி பண்ணுறது இல்லையே, ஒவ்வொரு வருஷமும் எரிக்கிறாங்களே.
அப்போ அவன் எரியறதே இல்லை, மீண்டும் மீண்டும் வளர்ந்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்தை கூட யாரும் புரிஞ்சுக்கிறது கிடையாது. பிறகு ராவணன் சீதையை கடத்தினான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த சீதை நம்மளை தான் இப்போ கடத்தி வச்சுருக்கிறான்ற அர்த்தம் கூட அவங்க புரிஞ்சுக்கிறது கிடையாது. ஸோ இந்தியர்களே புரிஞ்சிக்கலன்னும்போது வெளிநாட்டுக்காரங்க என்ன புரிஞ்சுக்குவாங்க? எதுவும் கிடையாது. நாளுக்கு நாள் ராவணனை பெருசாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா ராவணன் ரொம்ப துக்கம் கொடுப்பவன். துக்கம் அதிகமாக கொடுக்க அவனை பெருசாக உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அந்த ராவணன் மீது நீங்கள் வெற்றி அடைகிறீங்க. அந்த ராவண ராஜ்யத்தை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு வெற்றி அடைகிறீங்க. சத்தியுகத்தில் இருக்கவே போகிறது கிடையாது யார்? ராவண ராஜ்யம். ஸோ இப்போ ஒன்ஸ் அவனை அழிச்சிட்டோன்னா அவ்வளோதான், 2500 வருஷத்துக்கு அவன் வரமாட்டான். ஸோ இதோடைய நினைவாக பைபிளில் கூட 1000 வருடம் சாத்தானை பாதாள லோகத்தில் அடைத்து விட்டார் கடவுள் அப்படின்னு போட்டிருக்கோம். அவங்களுக்கு 1000 வருடம் சொர்க்கம், 1000 வருடம் நரகம் இல்லையா? மொத்தமே 2000 வருடம் தானே அவங்களுக்கு. ஸோ இந்த கர்மத்தின் விளைவை அனுபவிக்கிறது, நோய் ஏற்படுத்துறது, இது எல்லாமே காரணக்கர்த்தா ராவணன் தான் இல்லை? ராவணன் பாவம் செய்ய வச்சு தான் இந்த மாதிரி தண்டனையை கொடுக்குறான். எப்போ ராவணனுடைய பிரவேசம் ஆச்சோ அப்போ மனிதர்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் பாவ காரியங்கள் ஆயிடுது. சுகதுக்கத்தின் விளையாட்டு உருவாக்கப்பட்டு இருக்குது. இந்த வரலாறு புவியலை பற்றி யாருக்குமே தெரியறது கிடையாது. லக்ஷ்மி நாராயணனுக்கு இந்த ராஜ்யம் எப்படி கிடைச்சதுன்னு கூட யாருக்கும் தெரியாது இல்லை? இந்த சுகதுக்கத்தின் விளையாட்டு பற்றியும் யாருக்கும் தெரியாது. ஆனால் சின்னஞ்சிறு குழந்தைகளாகி நீங்கள் புரிய வைக்கிறீங்க இல்லையா? பெரிய பெரிய மடாதிபதிகளுக்கெல்லாம் புரியலை, சன்னியாசிகளுக்கெல்லாம் புரியலை, வேத சாஸ்திரிகளுக்கெல்லாம் புரியலை. ஆனால் நீங்கள் புரிய வைக்கிறீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் சத்தியுகத்தில் ராஜ்யம் செஞ்சாங்க, சங்கமயுகத்தில் இந்த ராஜயோகத்தை கடவுள்கிட்ட கற்றுக்கிட்டு இந்த பதவியை அடைஞ்சாங்க அப்படின்னு நீங்கள் புரிய வைக்கிறீங்க. இந்த ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சாங்க அப்படின்னு பிர்லா போன்றவர்களுக்கு கூட சின்ன சின்ன குழந்தைகளாக நீங்கள் போய் புரிய வைக்கணுன்ற. ஏன்னா சின்ன குழந்தைங்க வரும்பொழுது சந்திக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன இவங்க சின்னவங்களாக இருக்கிறாங்க, இவங்க என்ன எதுக்கு சந்திக்கணும்னு ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அப்போ இதை நீங்கள் புரிய வைக்கணும். இப்போ கலியுகம், இதை சத்தியுகம்னு சொல்ல மாட்டோம். இங்கே ராஜ்யம் கிடையாது. ராஜாக்களின் கிரீடம் வைக்கிற பழக்கத்தையே நீக்கிட்டாங்க இல்லையா? எல்லா இடத்துலையுமே உலகம் ஃபுல்லாகவே இப்போ அப்படி இல்லை. தர்மசாஸ்திரங்கள், அதாவது ராஜ்யம் இருக்கக்கூடிய இடத்துல கூட கிரீடம் வைக்கிறது கிடையாது. இப்போ முஸ்லீம் நாடுகள்லாம் அந்த ராஜ்யம் இருக்குது, பட் கிரீடம் வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி எலிசபெத் மகாராணி அவங்களுமே இப்போ அடுத்த காமிலா வரும்போது அவங்க கிரீடம் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. தர்மசாஸ்திரங்கள் 4 மட்டும்தான். ஸோ தேவதா தர்மத்துடைய தர்மசாஸ்திரம் கீதை, அதிலிருந்து தான் 3 தர்மங்கள் இப்போ ஸ்தாபனை ஆகுது. சத்தியுகத்தில் ஸ்தாபனை ஆகலை. ஏன்னா லக்ஷ்மி நாராயணனோ ராமரோ எந்த தர்மத்தையும் ஸ்தாபனை பண்ணலை. இந்த தர்மத்தை இப்போ தான் பாபா ஸ்தாபனை பண்ணிகிட்ருக்கிறார். பிறகு துவாபரயுகத்திலேருந்து இஸ்லாம், புத்த மதம், கிறிஸ்தவ தர்மம் இதெல்லாம் ஸ்தாபனை ஆகும். கிறிஸ்தவர்களுடைய ஒரே தர்மசாஸ்திரம் பைபிள், அவ்வளோதான். பிறகு வளர்ச்சி அடைந்தபடி இருக்குது. நிறைய அவங்களுக்குள்ள பிரிவினை வந்தாலும் எல்லோருமே ஒரே பைபிளை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதேமாதிரி ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் இப்போ மறுபடியும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. நீங்கள் இந்த நாடகத்தின் ரகசியத்தை
நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால் உங்களுக்கு குஷி ஏற்படுது. நாம் மறுபடியும் நம்முடைய ராஜ்ய பாக்கியத்தை ஸ்தாபனை பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு குழந்தைங்களுக்கு 100% நிச்சய புத்தி இருக்குது. இல்லை, நம்ம ராஜ்ய பாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கிறோன்ட்டு. அதனால தான் குஷி இருக்குது. இதில் நீங்கள் சண்டையெல்லாம் போடுறது கிடையாது. சண்டை போட்டு ராஜ்யத்தை உருவாக்கலை. அமெரிக்கர்களுடைய எதிர்காலத்திற்காக இந்த யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் மேலே சண்டை போட்டார். இப்போ எப்படி முடிக்கிறதுனே தெரில. அமெரிக்கர்களே கஷ்டப்படுறாங்க, விலைவாசியெல்லாம் ஏறி. ஆனால் இந்த மாதிரி யுத்தம் செய்தெல்லாம் அமைதியை உருவாக்க முடியாது. அமைதியான முறையில் அது உருவாகிட்டு இருக்குது. அது கடவுளால் மட்டும்தான் முடியும். ராஜ்யமே ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் சந்தேகமே தேவையில்லை. 100% உறுதியான விஷயம். எப்படி மரணம் எல்லோருக்கும் நிச்சயமான ஒன்றோ அதே மாதிரி உலக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்கிறதும் நிச்சயமான ஒன்று. நம்ம மறுபடியும் ராஜ்ய பாக்கியத்தை எடுத்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கல்பமும் தந்தைக்கிட்ட இருந்து நாம் ஆஸ்தியை எடுக்கிறோம். எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. நல்லது. அற்புதமான முறையில் கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா சொல்கிறாங்க, எதெல்லாம் பாபாவுடைய மகிமையோ அதெல்லாம் உங்களுடைய மகிமையாக நீங்கள் ஆக்கிக்கணும். இல்லை, அதற்கேற்ற தகுதியை வளர்த்துக்கணும். அதாவது பாபாவுக்கு சமமாக மகிமைக்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆகணும். பரலௌகிக தந்தைக்கிட்டேருந்து தூய்மையின் ஆஸ்தியை எடுக்கணும். தூய்மை ஆகிறதன் மூலமாக தான் சொர்க்க ராஜ்யத்தின் ஆஸ்தி கிடைக்கிது. ஸ்ரீமத் படி உங்களுடைய உடல் மனம் செல்வத்தின் மூலமாக நம்முடைய ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை நாம் இப்போ ஸ்தாபனை பண்ணணும். வரதானம்: பழைய சமஸ்காரங்கள்ன்ற அஸ்தியை சம்பூர்ண ஸ்திதின்ற கடலில் கரைக்கக்கூடிய சமமானவர் மற்றும் சம்பூர்ணமானவர் ஆகுங்கள். பாருங்கள், பழைய சமஸ்காரங்கள்ன்ற சாம்பலை சம்பூர்ண ஸ்திதி இல்லையா, பர்ஃபெக்ட் ஸ்டேஜின்ற அந்த கடலில் கரைக்கக்கூடிய பாபாவுக்கு சமமானவர் சம்பூர்ணமானவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: பாப் சமான் அல்லது சம்பூர்ணம் ஆகணும் அப்படின்னா உலகம் அழியிறதுக்கு முன்னாடி உங்களுடைய பலகீனம் என்னெல்லாம் இருக்குதோ, குறைகள் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாத்தையும் அழிச்சிடுங்க. அப்போ தான் பாபாவுக்கு சமமாக முடியும். இல்லை, உலகம் அழியிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். எப்போ அழியுன்னே தெரியாது. எப்போ குண்டு போடுவாங்க, எப்போ இயற்கை சீற்றம் வருன்னே தெரியாது. அதுக்கு முன்னாடி எல்லா பலகீனத்தையும் அழிச்சிடணும். ஆனால் அவங்க பலகீனத்தை தோன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக அழிவின் பொழுது எந்த பலகீனமும் இல்லாமல் அந்த அமைதியும் ஆனந்தமும் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதனால் இதனால் இப்படி பண்ணன்ற இந்த சாக்கு போக்கின் பேரடையாளம் கூட இருக்கக்கூடாது. அவன் தான் ஆரம்பித்தான், அவள் தான் ஆரம்பித்தா, அது இருக்கக்கூடாது. ஸோ இப்படி தன்னை பிரகாசமான ஒளியாக்கிக்கோங்க. உங்களை பார்த்து மற்றவங்களுக்கு வழி தெரியணும், இப்படித்தான் நாமளும் நடக்கணுன்ட்டு. ஏன்னா நாம் மர்ஜீவா வாழ்க்கை மறுஜன்மம் எடுத்துருக்கிறோம். உயிரோடு இருந்துக்கிட்டே இறந்து இருக்கிறோம். அதனால் பழைய பிறவின் விஷயங்களை எல்லாம் மறந்துடும்ல மறுஜன்மம் எடுத்தா. அந்த மாதிரி பழைய விஷயங்கள், பழைய சமஸ்காரங்களை எல்லாம் அழிச்சிடுங்க இருக்கிற இடம் தெரியாமல். அது உங்களுடைய குணம்னு யாராவது சொன்னால் கூட, அப்படியா, எனக்கு ஞாபகம் இல்லையேன்ற அளவுக்கு மாறிடணும். அந்த சாம்பல் கூட இருக்கக்கூடாது. அதை கூட சம்பூர்ண ஸ்திதி இல்லை பர்ஃபெக்ட் ஸ்டேஜின்ற அந்த கடலில் கரைச்சிடுங்க. அப்போ தான் சமமானவர் மற்றும் சம்பூர்ணமானவர்னு சொல்ல முடியும். ஸோ இதோடைய நினைவு தான் இறந்தவர்களுடைய அஸ்தியை எடுத்துகிட்டு போய் கடலில் கரைக்கிற பழக்கம் வந்திருக்குது பாருங்கள் இந்த வரதானத்தினால். ஸ்லோகன்: சம பவர்ஃபுல்லான வரதானம் இது.
விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டுட்டு வரக்கூடிய மந்திரத்தை, வித்தையை கற்றுக்கிட்டிங்கன்னா பாபாவுக்கு சமமாகிடுவீங்கன்றார். இல்லை, விஸ்தாரமாக போகாமல் அப்படியே சாரம் என்ன அதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பாபாவுக்கு சமமாகிடுங்க. ஸோ இதுதான் பிரச்சனை உங்களோட இது. அப்போ இதுக்கு தீர்வு என்ன, அதை மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அப்போ பாபாவுக்கு சமமாகிடுங்க. ஏன்னா பாபாவும் விஸ்தாரத்தை பார்க்குறதில்ல, சாரத்தை தான் பார்க்குறாரு. கோயிலில் என்னென்னமோ கேட்டு போவாங்க, ஆனால் இதனால் அவன் மனம் அமைதி இல்லாமல் சஞ்சலப்பட்டிருக்கு. ஸோ அவனுக்கு தேவை அமைதி தான்ட்டு அமைதி அங்கே கொடுக்கப்படுது. இல்லை, அங்கே போனாலே மனசு அமைதியாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் போவாங்க. அவ்யக்த இஷாரா. அதே மாதிரி நம்ம பேசுகிறத கூட சாரமாக பேசணும், விஸ்தாரமாக பேசக்கூடாது. அவ்யக்த இஷாரா. எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னா உங்களுடைய சுபாவத்தை சரளமானதாக ஆக்கிக்கணும், சகிப்புத்தன்மை உடையவராக ஆகணும். பொறுமை குணமுடையவர்கள் வெளியுலகத்துடைய எந்த சூழ்நிலையை பார்த்தாலும் அல்லது மனதில் என்ன சங்கல்பங்கள் எழுந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அதுதான் பொறுமை. இல்லை, அப்படி பொறுமையின் சிகரமாக தர்மர் இருப்பார். ஸோ என்ன சங்கல்பம் எழுந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க, என்ன சூழ்நிலை வந்தாலும் அதை பார்த்து பயப்பட மாட்டாங்க. தன்னுடைய பொறுமை சக்தியினால் அதை எதிர்கொள்வாங்க. தர்மர் அப்படி தானே, தன்னுடைய மனைவி துகிலுரியும் போதும் டென்ஷன் ஆகலை, தன்னுடைய சகோதரர்கள் இறந்து கிடக்கிறாங்க அப்பயும் டென்ஷன் ஆகலை, அந்த பொறுமையாகவே இருக்கிறார், பொறுமையாகவே எதிர்கொள்கிறார். ஸோ அவங்க தோற்றத்தின் மூலமாக சதா திருப்தியும் மகிழ்ச்சியும் தான் தென்படும். என்ன நடந்தாலும் அவங்களுடைய கண்களிலேயோ அல்லது மனசுலேயோ ஒருபோதும் அதிருப்தியே தென்படாது. இல்லை, மனசில் இருந்தால் அது கண்ணில் தெரியும்னுவாங்க இல்லையா, தெரியாது. ஏன்னா உண்மையில் அவங்க அதிருப்தியாக இருக்க மாட்டாங்க, எப்போவுமே திருப்தியாக சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவங்க எப்போவுமே திருப்தி மணியாக இருக்கிறதுனால தான் சதா மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஸோ சூப்பரான அவ்யக்த இஷாரா இல்லையா. ஸோ சரள குணம், அதில் சகிப்புத்தன்மை, அதில் பொறுமை குணத்தை பற்றி பாபா சொல்கிறார். என்ன ஆனாலும் பொறுத்தார் பூமி ஆழ்வார்னே சொல்கிறாங்க இல்லையா. ஸோ என்ன ஆனாலும் நான் திருப்தியாக தான் இருப்பேன், சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு இருங்க. தானாகவே திருப்தியாக இருக்கிறதுக்கு தேவையான சூழ்நிலை அமைஞ்சிடும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.